நமக்கு சந்தேகம், கோவிந்தன் கண்ணன் தான், இது பண்ணது ராமன் தான். இப்போ ஆழ்வார் என்ன ரொம்ப சௌக்கியமா கண்ணன் தலையை ஏத்துட்டார், ராமன் பண்ணதை போயின்னு கேட்பா. இல்ல ஆழ்வார் யோசிச்சு பார்த்தார், இந்த மாதிரி காரியம்லாம் கண்ணன் பண்ணித்தான் வழக்கம், ராமன் பண்ணி வழக்கம் இல்லை. அதனால ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லையா, தலையில கண்ணன் தலையிலே ஏத்துட்டாராம். பூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. இது நல்ல நியாயமா இருக்கே. யாரோத்தர் பண்ண போக அதை யாரோத்தர் பழி சுமக்கலாமா? பட்டத்தன் காலக்ஷேபத்துல சொன்னாராம், போம் பழியெல்லாம் அமணன் தலையோட போம். இது ஒரு வேடிக்கையான கதை. அமணன் தலையோட போம்னா, ஒருத்தன் திருடன் வீட்டுல கண்ணக்கோல் வச்சு திருடறதுக்காக போனான். அந்த சுவர் இன்னும் சரியா கட்டி முடிக்கல, ஈரச்சுவரா இருந்தது. இவன் கண்ணக்கோல் வைக்கச்சே சுவர் பொலபலான்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. இடிஞ்சு இவன் தள்ள விழுந்து பிராணம் படுத்து திருடனுக்கு. திருடனுடைய மனைவி நேர ராஜா இடத்துல வந்து நின்னான். இந்த மாதிரி என் கணவனுக்கு பிராணம் படுத்து நீர் கூட்டு விசாரணை பண்ணுன்னு சொன்னான். ஏன் திருடினான்னு இந்த ராஜா விசாரிக்கல, நம்ம போல ரொம்ப வசந்த ராஜா போல் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணார், எதுக்காக திருடன் கண்ணக்கோல் வச்சு தள்ள விழும்படி ஏன் கொத்தனார் ஈரச்சவர் கட்டினார், கொத்தனார் இழுத்துன்னு வாங்கினான். கொத்தனார் வந்து நிறுத்தினா, ஏன் ஈரச்சவர் கட்டினே? நான் என்ன பண்ணுவேன், சித்தாள கேளு, அவ நிறைய ஜலம் குத்திட்டா கலவியிலே, அதனால ஈரச்சவரா படு, சித்தால இழுத்துனுவானா ராஜா. ஏன் நீ நிறைய ஜலம் குத்தினே? எனக்கு நித்தியம் காலத்தால ஜலம் எடுத்து வரதுக்கு பானை கொடுப்பா, இன்னைக்கு கொடுத்த பானை பெருசா இருந்தது, அதனால ஜலம் அதிகமா படுது, நீ குயவனை கேட்டு போனுட்டாவோ. ராஜா குயவனை இழுத்துனுவான்டான். குயவன் வந்து முன்னாடி நிறுத்தினா, நீ ஏன் பானையை பெருசா பண்ணேன்? நான் என்ன பண்ணுவேன், வாசல் வழியா ஒரு ஸ்திரீ படுக்கும், ஊனசோடச வருஷா மேராமஹா ராஜீவலோச்சனா, ராமனுக்கு 16 நிரம்பவில்லை அப்படின்னு தசரதனுடைய வாக்கியம் யாக சம்ரட்சணத்துக்காக ராமனை கேட்கச்சே. இப்ப இங்க காத்துன்றத கௌசல்யா சொல்றா, 17 வருஷமா இதுக்காகவா நான் காத்துட்டேன் அப்படின்னா, அது ஏதோ 17 காட்டுக்கு போறச்சேன்னு தோன்றது. இன்னொரு இடம் பார்ப்போம், சீதையே 2 பேர் இடத்துல 2 மாதிரி சொல்லியிருக்கா. ராவணன் கபட சன்னியாசியாக வந்தான், அப்ப சொல்றா, மம பர்த்தா 25 வார்ஷிகா, நாங்க காட்டுக்கு போறச்சே என் பர்த்தாவுக்கு வயசு 25. சீதை சன்னியாசி இடத்துல சொல்லியிருக்கா. அதே சீதை மற்றொரு இடத்துல சொல்றா, கல்யாணம் முடிஞ்சது சமாத்வாதிசத்ராகம் ராமஸ்ய வினிவேசனே, நானு ராமனு அப்புறம் 12 ஆண்டு சுகமே இருந்தோம் சீதையே சொல்லியிருக்கா. ஒரு பக்கம் சீத்தை சொன்னது ரெண்டையும் சேர்த்துள்ளாம். அப்போ ஏன்னா 25 வயசு காட்டுக்கு போனோம், 12 வயசுல கல்யாணம் ஆச்சு, 12 வயசு சௌக்கியமா இருந்தோம், 25 காட்டுக்கு போனோம்னா சரியா போச்சு. அப்போ அந்த 12 கழிச்சுங்க. சீதா கல்யாணம்ங்கிறதும் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணமும் ஒரே காலம்தான், 2 வெவ்வேறு காலம் அல்ல. அப்ப ஊனசோடச வருஷா 16 ஆலைன்னா 12ன்னு சொல்லியிருந்தா இப்ப குழப்பமே இல்லை. 16 ஆகலைங்கிறதுனால 15 14 15.5 இந்த சந்தேகம் எல்லாம் வந்துரும். இருக்கட்டும், இப்ப இவ திடீர்னு காட்டுக்கு போறச்சே 17 வருஷமா காத்துட்டேனே ராமா இதுக்காக இவ சொல்லுட்டா. 24 17 12 25 எதுன்னே புரியாத சிரமப்படும். இதுல ஏதான ஒரு வார்த்தை உண்மைன்னு வச்சுக்கணும், அப்புறம் மத்தத்தை அதுக்கு தகுந்தா போலே கோர்க்க வேண்டும். சீத்தை எப்ப சன்னியாசி நடத்துல பேசுறாளோ, ராஜகுமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதே சன்னியாசி நடத்துல மாற்றி பேசுவது கூடாது. எப்ப சன்னியாசி நம்பி சீத்தை பேசிட்டு இருக்காளோ அதுதான் உண்மையா இருக்கணும். 12 வயசுல கல்யாணம் ஆனது உண்மை, 25 வயசு காட்டுக்கு போனது உண்மை. பின் என்னத்துக்கு இப்ப 17 வயசுன்னு இங்க கௌசல்ய சொல்றான்னு சந்தேகம் வரும். அது ஒண்ணு இல்லையே, ஒரு எழுத்து கூட்டினுட்டா கௌசல்ய. தச சப்தச்ச வருஷாணி, தசன 10, சப்தான 7. சம்ஸ்கிருதத்துல சகாரம், சாங்கிறது உண்மை தொகை, கூட்டுற மொழியும், தமையனும் தம்பியும் அப்படின்னு உம்முன்னு கூட்டுறதுல சாங்கிற அர்த்தம் வரும். எந்த இடத்துல சா ஒரு எண்ணிக்கைக்கு பிற்பாடி வந்தாலும் அந்த எண்ணிக்கையை இன்னொரு தரம் கூட்டிக்கணும். தச சப்தச்ச வருஷாணின்னு இருக்கும் இல்லையோ, தசன 10 சப்தான 7. சாத்துல இருந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்லொழுகும் காவும் அழுத, களிர் அழுத, கால்வயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மானவே. ராமன் காட்டுக்கு போகிறான்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே பசுமாடு அத்தனையும் தெருக்கு வந்துருத்தான், அத்தனையும் அழறுது. அதன் கன்று அழுத, கன்று குட்டிகள் அத்தனை அழறுது. அண்டலர்ந்த பூவும் அழுத, அப்பொழுதே மலர்ந்து கொண்டிருக்கிற புஷ்பங்கள் அழுகின்றன. இவா அழுதது ஆச்சரியமில்லை.